தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு இதை சிஏஏ என்ஆர்சி அமல்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, சில செய்திகள்ல நான் படித்தேன். அதாவது இந்த தேர்தல் ஆணையர்கள்லாம் பிஎல்ஓ ஆஃபீஸர்லாம் போனாங்களாம். போன இடத்துல ரோஹிங்கியாவுடைய, அதாவது மியான்மரில் வந்து ரோஹிங்கியா முஸ்லீம்களை பார்த்தாங்களா, பங்களாதேஷ் முஸ்லீம்களை பார்த்தாங்களா, அகதிகள் நிறைய பேர் இருப்பதை எங்களால் பார்க்க முடிச்சு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை பிஎல்ஓ ஆஃபீஸர் தேர்தல் அதிகாரிகள் சொன்னதை நான் பார்த்தேன், செய்திகளில் படித்தேன். அப்போது திட்டமிட்டு இந்த வாக்காளர் பட்டியலை வச்சு இவங்க ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்துக்களாக பார்த்து மட்டும் ஃபில் பண்ணுங்க, இஸ்லாமியர்களை யாருமே ஃபில் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு நோக்கம், ஒரு மறைமுக ஆர்டர் இந்த அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டதா அப்படின்ற சந்தேகம் வருது. ஏன்னா 36 லட்சம் பேர் இது வரைக்கும் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கல அப்படின்றது தேர்தல் ஆணையமுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இவங்களே எல்லா ஃபார்மையும் ஃபில் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, இஸ்லாமிய வாக்காளன் கிட்ட 11 டாக்குமெண்ட்டில் ஒரு டாக்குமெண்ட் இருந்தாலும் கூட ஃபார்மே கிடைக்கலாட்டி அவன் எப்படி ஃபில் பண்ணுவான்? அவனுக்கு நடக்கக்கூடிய எந்த சம்பவமே தெரியாது. படித்த, அதுவும் பீகாருடைய தலைநகரில் இருக்கக்கூடிய பாட்னாவில் இளைஞர்களுடைய வாக்காளர்களையே அவங்க ஃபார்மை அவங்களே ஃபில் பண்ணி ஏற்றிருக்கிறாங்க. ஒரு இராணுவ அதிகாரியுடைய வாக்காளர் பேரையே இவங்களே அப்லோட் பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ அந்த ஏழை மக்களுடைய, இஸ்லாமிய மக்களுடைய அந்த வாக்குரிமை பறிக்கக்கூடிய வேலையில் இவங்க ஈடுபடுவாங்களா இல்லையா? சந்தேகம் வருதா இல்லையா? அவங்களுடைய பெயரை மட்டும் விட்டுவிட்டு அவங்களுக்கு தெரியாமலே அவங்களுடைய வாக்காளர் பட்டியலிருந்து நீக்க போகிறார்களோ என்ற சந்தேகம் வருதா இல்லையாங்க? அப்ப திட்டமிட்டு மோடிக்கு எதிராக வரக்கூடிய வாக்குகளை மட்டும் தவிர்ப்பதற்கு இந்த தேர்தல் ஆணையம் இந்த மோசடியை செய்யறாங்களா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு நான் எழுப்புறேன்.